கடையநல்லூரை சார்ந்த கலந்தர் மஸ்தான் என்ற சகோதரர் கேட்டிருக்கிறார். அதாவது குழந்தை உண்டாகி ஒரு சகோதரி இருக்கின்றார். அவருக்கு 7 மாதம் கரு இருக்கின்றது. அந்த 7 மாத அந்த குழந்தைக்கு ஃபித்ரா தர வேண்டுமா என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார். அதாவது கருவுற்ற நிலையில குழந்தைய 7 மாத கர்ப்பமாக ஒரு தாயார் இருக்கிறாங்க. அவர்கள் மீது இந்த ஃபித்ரா என்ற ஒன்று கடமையாகுமா என்றுதான் அவருடைய கேள்வி. அதாவது ரமலான் மாதத்திலே நம்ம நோன்பினுடைய இறுதியில கடைசி பகுதிக்கு நெருக்கமாக ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஃபித்ரா என்ற தர்மத்தை நாம் நிறைவேற்றுவது நம்ம மேல கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில 1503வது இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி, இந்த ரமலான் மாதத்தினுடைய இந்த ஃபித்ரா தர்மத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கினார்கள். சாஅம் மின் தம்ரின் வ சாஅம் மின் ஷஈர், பேரித்தம்பளத்தில் ஒரு சா அளவோ அல்லது கோதுமையில ஒரு சா அளவோ கடமையாக்கினார்கள். சா என்று சொன்னால் 4 முத்துகள் இப்படி எடுத்து போடுறது ஒரு முத்து. இப்படி 4 முறை 2 கையில அள்ளி முழுசா போட்டா ஒரு சா என்று சொல்லுவாங்க. 4.25 பைசா 1 ரூபா என்று நாம் சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி 4 முத்து கொண்டது ஒரு சா. ஒரு முத்து என்பது 2 கையில அள்ளி போடுறது தான் ஒரு முத்து. 4 கையில அள்ளி போடக்கூடிய இந்த அளவு என்பது தோராயமாக 2.5 கிலோ வருகிறது என்பதை நாம நிறுத்தி அதை பார்த்திருக்கிறோம் ஏறக்குறையாக. அப்போ 2.5 கிலோ அளவுக்கு உண்டான இதை நம்ம ஃபித்ரா கொடுக்கறது கடமை. பேரித்தம்பளமோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பேரித்தம்பளமும் உணவாக இருந்தது, கோதுமையும் உணவாக இருந்தது. இந்த ரெண்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கடமையாக்குறாங்க, ஒரு சா அளவுக்கு கடமையாக்குறாங்க. யார் மேல எல்லாம் கடமையாக்குகிறார்கள்? அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலல் அப்தி வல் ஹுர்ரி, அடிமை மீதும் சுதந்திரமானவர்கள் மீதும், வல் வல் உன்சா, ஆண் மீதும் பெண் மீதும், வஸ்ஸகீரி வல் கபீரி, சிறியவர்கள் மீதும் பெரியவர்கள் மீதும், மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் உள்ள அனைத்து நபர்கள் மீதும் இந்த ஃபித்ரா என்ற தர்மத்தை தருவது கடமை. அமரபிஹா அன் துஅத்தா கப்ல குரூஜின் நாஸ் இலஸ்ஸலா, பெருநாள் தொழுகைக்கு முன்பாக, பெருநாள் தொழுகைக்கு மக்கள் செல்வார்களே அதற்கு முன்பாக இதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டார்கள் என்ற செய்தி அதுல வருகிறது. 3 மெசேஜ் இதுல வருது. இதுல எவ்வளவு அளவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. இத உதாரணமா 2.5 கிலோ அளவுக்கு தரணும் என்கிறார்கள். யார் யாரெல்லாம் தரணும்? அடிமை, சுதந்திரமானவங்க, ஆணு பெண்ணு, சிறியவங்க பெரியவங்க என்ற அனைத்து முஸ்லிம்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் இது தரணும். இது பெருநாள் தொழுகைக்கு முன்பாக கொடுத்து விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கடமையாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி அபூதாவூதுல இன்னும் தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது. இது எதற்காக ஃபித்ரா என்ற தர்மத்தை நாம தரணும், ஏன் தரணும் என்ற காரணத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி, இந்த ரமலான் மாதத்தினுடைய இந்த ஜகாத்துல் ஃபித்ர், இந்த ஃபித்ரா என்ற தர்மத்தை கடமையாக்கினார்கள். துஹுரத்தன் லிசாயிமி மினல் லஹ்வி, நோன்புல வீணான காரியத்துல நோன்புல ஈடுபட்டிருப்பார் இல்லையா, அதிலிருந்து தூய்மைப்படுத்துவதற்காகவும், வர்ரஃபசி, அதாவது வீண் விளையாட்டுல ஈடுபடக்கூடிய அதற்காக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதற்கு பரிகாரம் என்கிறார்கள், தூய்மைப்படுத்துவதற்கு என்கிறார்கள். துவமத்தன் லில் மசாக்கீன், 2வது ஏழைகளுக்கு உணவாக அந்த பெருநாள் தினத்தில ஏழைகளுக்கு இந்த ஃபித்ரா என்ற தர்மத்தின் மூலமாக அவர்களுக்கு உணவாக இருக்கப்படணும், அவங்களும் உணவு சாப்பிடணும் என்ற காரணத்தினால என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி இதை கொடுத்து விடுகிறார்களோ அவருக்கு ஜகாத்துன் மக்பூலா, ஏற்கப்பட்ட ஜகாத் என்ற நன்மை அவருக்கு கிடைத்துவிடும். தொழுகைக்கு பின்னாடி யார் இதை பெருநாள் தொழுகைக்கு பின்னாடி யார் தருகிறாரோ அவருக்கு தர்மத்தில் ஒரு தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். ஆக இதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னவென்று சொன்னால், இது நோன்புல ஏற்பட்ட பிழைகள், வீணான காரியங்கள், நோன்புல நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாம் அந்த ஃபித்ரா என்ற தர்மம் கொடுப்பதின் காரணமாக நமக்கு என்ன செய்யப்படுது, இந்த நோன்புடைய பரிகாரமாக இந்த ஃபித்ரா ஆக்கப்படுகிறது. 2வது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதுல
ஏழைங்க இருப்பாங்கல்ல, அந்த ஏழைகளுக்கு இந்த ஃபித்ரா என்ற தர்மத்தை நீங்க கொடுப்பதின் வாயிலாக நீங்கள் எப்படி ஒரு சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாடுவீர்களோ அதுபோல அவங்களும் கொண்டாடுவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 காரணத்துக்காக இந்த ஃபித்ரா என்ற தர்மத்தை கடமையாக ஆக்கியிருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்ப இந்த கேள்விக்கு வருவோம். அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய 7 மாத குழந்தைக்கு இந்த ஃபித்ரா என்ற தர்மம் கடமையா என்றால், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையின் மீது இந்த ஃபித்ரா கடமையாகாது. அந்த குழந்தை பிறந்து இப்பதான் இன்றுதான் பிறந்தது, பெருநாள் தினத்தன்று தான் பிறந்தது என்று சொன்னாலும் கூட அப்போது கூட என்ன செய்து விடலாம், அதுக்கு ஃபித்ரா என்ற தர்மத்தை கொடுக்கலாம் என்று நம்ம என்ன செய்ய முடியும், ஓரளவுக்கு விளங்கி சொல்ல முடியும். பெருநாள் தினத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தால் அதுக்கு ஃபித்ரா கொடுக்க வேண்டும், கட்டாய கடமை என்று சொல்லிவிட முடியும். இப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை என்பது அது வெளியே வந்த பிறகுதான் அந்த குழந்தை சரியான முறையில வருமா இல்லையா, அதனுடைய அடுத்த விஷயம் நமக்கு தெரியாதுல்ல, நாளை நடப்பது என்னவென்று தெரியாத காரணத்தினால அதன் மீது என்ன செய்யப்படாது, கடமை ஆக்கப்படாது என்ற ஒரு அம்சத்தை தெரிந்து கொள்ளணும். இந்த கேள்விக்குண்டான பதிலாக அதை பார்க்கிறோம்.